இன்றைக்கு சூரா அல் முஃமினூன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்ட மக்களுடைய தன்மைகளை விவரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூரா. நிறைய இடங்களில் இதை பற்றி மூமின்களுடைய தன்மைகள் என்பதை பற்றி நிரம்ப காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். சதக்காவினுடைய சிறப்பை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள். ஃபதுலு சதக்கா. மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே நிரம்ப அருட்கொடைகளை கொடுத்திருக்கு. எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, மிஸ்கீனாக ஃபக்கீராக இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு அருட்கொடைகள் கொடுக்கப்படவில்லை என்று சொல்வது கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கெல்லாம் நல்ல முறையிலே அருள் செய்திருக்கிறார். அதை அவர்கள் காண்பதற்கு தவறிவிடுகிறார். உதாரணத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரசித்தமான தோழர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து அந்த ஹிஜ்ராவை பற்றி பேசுகிறார். நாமெல்லாம் நாட்டை துறந்து, வீட்டை துறந்து, குடும்பத்தை துறந்து இந்த மதீனாவுக்கு அகதிகளாக ஹிஜ்ரத் செய்து வந்த மிஸ்கீன்கள் அல்லவா என்று சொல்றார். அவங்கள்ட்ட கேட்கிறார், நாமெல்லாம் மிஸ்கீன்கள் அல்லவா என்ற ஒரு வார்த்தையை பிரயோகத்துடன் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றார்கள், அப்படி சொல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உனக்கு வசிப்பதற்காக தங்குமிடமாக ஒரு வீட்டை தந்திருக்கிறானா என்று கேட்டார். ஆமாம், தந்திருக்கிறான். அந்த வீட்டில் உன்னோடு மகிழ்ச்சிகரமாக கூடி குலாவி உனக்கு நிம்மதியாக தருவதற்கு ஒரு மனைவியை தந்திருக்கிறானா? ஆமாம், தந்திருக்கிறான். அப்படியானால் நீ பெரும் பணக்காரன் என்று சொன்னார், நீ பெரும் செல்வந்தன் என்று சொன்னார். அந்த மனிதர் விடாமல் திரும்ப சொன்னார், எனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமையும் இருக்கிறான், எனக்காக வேண்டி வேலை செய்வதற்கு ஒரு ஹாதிம் இருக்கிறார் என்று சொன்னபோது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அப்படியானால் அன்த மின் மலிக்கின் மின் முலூக்கி துன்யா, நீ உலகத்தினுடைய அரசர்களில் ஒரு அரசன் என்று சொன்னார். அவர் என்ன சொல்கிறார், நான் ஏழை, நான் மிஸ்கீன், என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நாட்டையும் வீட்டையும் துறந்து வந்தவர்கள் நாங்கள் என்று சொன்னபோது அதை திருத்தி கொடுக்கிறார்கள். அப்படி அல்ல, உனக்கே தெரியாமல், உனக்கே விலை இல்லாமல், உன்னிடத்தில் விலை மடிக்க முடியாத அருட்கொடைகளை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி எந்த விதத்தில் பார்த்தாலும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருட்கொடைகளை சொரிந்து கொண்டே இருக்கிறார். அப்படியானால் நாமெல்லாம் ஒரு விதத்தில் இல்லை என்றால் இன்னொரு விதத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். எவ்வளவு மிஸ்கீனாக இருந்தாலும் சரி, சதக்காவை அவன் முன்வைக்கலாம். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ், இன்னும் எவர்கள் தம் இறைவனிடம் தாங்கள் திரும்பி செல்ல வேண்டியவர்கள் என்று அஞ்சும் நெஞ்சத்தினராய். எப்படி? வகுலூபுஹும் வஜிலத்து, அவர்களுடைய இதயங்கள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கின்றன. எதை பற்றி? அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்ல வேண்டும் என்பதை பற்றி. அப்படி நடுநடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதயத்தை கொண்ட அவர்கள் அல்லாஹு தங்களுக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்கள். உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள்தான் நன்மைகளில் வெகுவேகம் முன்னேறி செல்லக்கூடியவர்கள். வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் எல்லாவற்றையும் அவற்றை நிறைவேற்றுவதிலே முந்தக்கூடியவர்களாக இருப்பார். ஆக எதுவும் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களிடத்தில் இருக்கக்கூடியதை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தாங்கள் நன்மை செய்கிறோம் என்பதை ரப்புக்கு காட்டிக் கொண்டிருப்பார்கள், பிறருக்கல்ல, இறைவனுக்கு அவர்கள் காட்டிக் கொண்டிருப்பார்கள். அப்பேற்பட்டவர்களாகத்தான் ஈமான் கொண்டவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி சதக்காவினுடைய சிறப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார். மட்டுமல்ல, 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கராவினுடைய 261வது வசனத்தில் சொல்லுகிறார், அப்படி செய்யக்கூடிய மக்களுக்கு ரப்புல் ஆலமீன் என்னென்ன சிறப்புகளை கொடுக்கிறான். இறைவன் பாதையில் தோயாமல் சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு, ஏழ்மை இருந்தும் சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு, பணம் தேவை இருந்தும் சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு, வறுமையை பயப்பட்டு கொண்டும் சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் என்ன கொடுக்கிறான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்யக்கூடிய மக்களுக்கு உதாரணம், கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில், 7 கதிர்களை முளைப்பிக்கக்கூடிய ஒரு தானிய மணியை போன்றது, வித்தை போன்றது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு அந்த கதிரிலும் 100க்கும் மேற்பட்ட தானிய மணிகள். வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் அது போன்று தான் நாடியவர்களுக்கு அவன் இரட்டிப்பாக்கி கொடுத்து கொண்டே இருப்பான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகுந்த விசாலமான அறியக்கூடியவனாக இருக்கிறான்.
அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்கொடை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே இருக்கும்போது சுபஹ் தொழுகையினுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு சில கேள்விகளை கேட்டார். அந்த கேள்விகளை கேட்டபோது அபூபக்கர் சித்தீக் அவர்கள் எல்லாவற்றிற்கும் நான் செய்திருக்கின்றேன் என்று பதில் சொன்னார்கள். இன்றைக்கு உங்களில் நோன்பு வைத்தவர் யார்? இன்றைக்கு உங்களில் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார்? இன்றைக்கு உங்களில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? இன்றைக்கு உங்களில் ஒரு நோயாளியை சந்தித்தவர் யார்? குல்லுஹும் சதகா, அனைத்துமே சதகா, நற்செயல்களாக வரக்கூடிய அனைத்து எல்லாவற்றையும் தான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் சொன்னார்கள்? அதை செய்யக்கூடிய காரணத்தினால். எப்ப கேட்கப்படுது அந்த கேள்வி? சுபஹ் தொழுகின்ற நேரத்தில். சுபஹ் தொழுதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இப்ப அதற்கு முன்னாலேயே இதற்காக வேண்டி அவர்கள் தயாராக இருந்திருக்கிறார். சுபஹுக்கு வரக்கூடிய நேரத்திலேயே தாங்கள் வரக்கூடிய வழியிலேயே செய்துவிட்டு வரக்கூடிய காரியங்கள் இவை. இப்பேற்பட்ட சதக்காக்களுக்கு நற்செயல்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். காசு பணத்தை பார்த்தாலும் அப்படித்தான். காசு பணம் என்று சொல்லக்கூடியதை அப்படியே இந்த உலகத்தில் முழுமையாக வாரி சேர்த்தவர்கள் அல்ல அவர்கள். இல்லாத இருந்த நிலையிலும் கூட அவைகளை எல்லாம் பிறருக்கு வாரி கொடுத்த செல்வத்தினர்கள் அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு தோழர் சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே ஹிம்ஸ் பகுதிக்கு கவர்னராக நியமிக்கப்படுகிறார். அந்த தோழரிடத்திலிருந்து ஒரு சில மக்கள் ஹலீஃபாவை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார். ஹலீஃபா அவர்கள் திரும்பும் போது என்ன செய்கிறார்கள்? உங்கள் நாட்டில் அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு ஏழைகளுடைய லிஸ்டை தாருங்கள், பைத்துல் மாலிலிருந்து உதவி தருகிறேன் என்கிறார். லிஸ்ட் கொடுக்கப்படுகிறது. அந்த லிஸ்டிலே சயீத் இப்னு ஆமிர் அவர்களுடைய பெயரும் இருக்கிறது. உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கவர்னர் அவ்வளவு ஏழையா என்று கேட்கிறார். உடுதுணிக்கு மறுதுணி இல்லாதவர் என்று பதில் வருகிறது. அதை கேட்டு வெதும்பிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 1000 தீனார்களை ஒரு பையில் இட்டு அவர்களுக்காக வேண்டி தனிப்பட்ட முறையில் கொடுத்து அனுப்புகின்றார்கள். சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த வீட்டு நிலைமை என்னவென்று சொன்னால், அந்த வீட்டிலே அவர்களுக்கென்று ஒரு பணியாளும் கிடையாது, கவர்னர் அவர். அதே போன்று வாரத்தில் ஒரு முறை அவர் மக்களுக்கு மத்தியில் வரமாட்டார். என்னவென்று கேட்டால், தன்னுடைய உடையை துவைத்து காய போடுவதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிற்கு காலையிலேயே ரொட்டியை சுட்டு கொடுக்கக்கூடிய பணியை செய்து வந்தவர். இப்படியெல்லாம் வாழ்க்கையை கஷ்டமாக கழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் இது வந்து சேருகிறது ஹலீஃபாவிடத்திலிருந்து 1000 தீனார், பெரிய ஒரு தொகை. அந்த தீனார்களை கொண்டு வந்த மக்கள் அவர்களுடைய வீட்டு கதவை தட்டுகிறார். வெளியே வந்து பார்க்கிறார், என்னவென்று கேட்கிறார். இப்படி ஹலீஃபா அனுப்பினார்கள். அடுத்த பேச்சு என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார். அப்ப வீட்டில் இருக்கிறவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சத்தமிட்டா வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் என்ன கேட்பாங்க? யாருங்க மௌத்தானா அப்படி. அவங்க கேட்குறாங்க வீட்டுக்குள்ள இருந்து, ஹலீஃபா மௌத்தாயிட்டாரா அப்படிங்கிறாங்க. இல்லை, அதை விட பெரிய விஷயம் அப்படின்னு. அப்படின்னா முஸ்லிம்களுடைய படை தோற்று விட்டதா எங்காவது? இல்லை, அதை விடையும் பெரிய விஷயம். என்ன சொல்லுங்க, விஷயம் என்ன சொல்லுங்க? என்னுடைய மறுமை ஆகிரத்தை பாழ்படுத்தக்கூடிய துன்யாவை என்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு ஏழ்மையில் அவர்கள் சொல்கிறார்கள். அது சொன்னதல்ல காரியம். சரி, இவ்வளவும் சொல்லிவிட்டு அதை ஏற்றுக்கொண்டார்களா? இவ்வளவு சொல்லிவிட்டு ஏற்றுக்கொண்டார்களா? அதை நம்முடைய குணத்தை கொஞ்சம் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஒருவர் நமக்கு தரும்போது என்ன செய்வோம்? வேண்டாங்க, பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கேன், இல்லை வச்சுக்கங்க, வாங்கி. இதன் நம்முடைய குணம். அதே நேரத்தில் அவ்வளவு ஏழ்மையில் இருந்தும் கூட வேண்டாம் என்று சொன்னதிலே உறுதியாக நின்றார். அந்த பெண்மணி கேட்கின்றார்கள், அப்படிப்பட்ட துன்யா உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க, எனக்கு உதவி செய்வாயா? ஆமா. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் 1000 தீனார் வந்திருக்கு. அந்த 1000 தீனார்களும் அந்த நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு பங்கு வைத்து கொடுக்கப்பட்டது. இந்த ஏழ்மையிலும் அதை செய்தவர்கள். அவர்களும் மனிதர்கள், நம்மை போன்று மனிதர்களாக வாழ்ந்தவர்கள். கதை அல்ல இது. இது கதை அல்ல, எழுதி வைத்து
வரலாற்றுக்காக வேண்டி எழுதி வைக்கப்பட்ட ஒரு பொய் சம்பவம் அல்ல, நடந்தேறிய ஒரு சம்பவம். இந்த அளவுக்கும் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் 1% நமக்கு முடியுமா என்பதை சிந்திக்கத்தான் இந்த அவசியம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, சதக்கா என்று சொல்வது அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில் இருந்து அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி அதிலிருந்து கொடுப்பது. ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்க, ஏற்கனவே இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. என்ன கணக்கு? நமக்கு இவ்வளவு இருந்ததுன்னா, மிச்சமா இருந்ததுன்னா சதக்கா செய்தால் போதும். அப்படி அல்ல சதக்கா இல்லை. சதக்கா என்பது, ஜக்காத் என்பது அப்படி கணக்கிடலாம். சதக்கா என்பது இல்லாவிட்டாலும் செய்ய வேண்டியது. எதுக்கு? நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் நமக்கு மீண்டும் மீண்டும் தர வேண்டும் என்று சொன்னால் இதை நாம் ஆசைப்பட வேண்டும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தூக்கி ஃபயூகி அலைக்க, லா துஹ்சி ஃபயுஹ்சி அலைக்க. நீ கெட்டி கெட்டி வைக்காத, அப்படியே சொன்னாங்க. நீ கெட்டி கெட்டி வைக்காத, அல்லாஹ் உனக்கும் முடிந்து வைக்கக்கூடும். நீ கணக்கு பார்த்து பார்த்து கொடுக்காத, உனக்கு தர்றதிலையும் அல்லாஹ் கணக்கு பார்க்கக்கூடும். இப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படியானால் என்ன ஏழ்மையாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அவரும் செய்யலாம் சதக்கா என்பதுதான் இஸ்லாமிய ரீதி. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தான தர்மங்கள் அவைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்வார்கள். மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டால் சஹாபா பெருமக்கள் எதை கிடைக்கிறதோ அதை கொடுக்கக்கூடியவர்கள். இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே தர்மத்தை பற்றி ஏவிக்கொண்டே இருப்பார்கள். அப்போது நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், எங்களிலே ஒன்றுமில்லாதவர்கள் கடை தெருவுக்கு சென்று ஏதாவது கூலி வேலையை செய்வோம். அந்த கூலி வேலைக்கு எங்கள் இரு கைகளில் தானியங்கள் தான் கூலியாக கிடைத்தது என்று சொன்னால் அதை கொண்டு நாங்கள் தர்மம் செய்வோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் யா ரசூலுல்லாஹ், நான் செலவு செய்வதிலேயே, தர்மம் செய்வதிலேயே அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய தர்மம் எது? அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அப்படித்தான் இருக்கு. நாங்கள் செலவு செய்ய விரும்புகிறோம், தர்மம் செய்ய விரும்புகிறோம், ஆனால் அதிகம் நன்மை கிடைக்கும். அப்படி ஒரு நிலை அது எப்ப கிடைக்கும்னு கேட்கிறான். கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீர் ஆரோக்கியம் உள்ளவராகவும், பொருளை தேவை உடையவராகவும், வறுமையை பயப்படக்கூடியவராகவும், செல்வத்திலே மிகுந்த ஆசை உடையவராகவும் இருக்கும் நிலையில் நீங்கள் தர்மம் செய்வதுதான் சரி. இதெல்லாம் இருக்குது, தேவை இருக்குது, ஆசையும் இருக்குது, பணம் வேணும்னு, பணம் போயிடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் கூட நம்ம அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதற்கிறதே அதுதான் சிறந்த தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எனவே நீர் இந்த மனிதரிடத்தில் சொன்னார், ஆகவே நீங்கள் உங்களுடைய ரூஹ் தொண்டை குழிக்கு மேல் வருவதற்கு முன்னால் நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள். தொண்டை குழிக்கு ரூஹ் சேர்ந்ததற்கு பின்னால் நீங்கள் இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்கள், இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்கள் என்று சொல்லி கையை காட்டுவீங்க. சரியா? அந்த நேரத்தில் என்ன செய்வீங்க? கையை காட்டுவீங்க. இவ்வளவு தர்மம் இன்ன ஆளுக்கு கொடுக்க வேண்டும், கொடுத்துருங்க. இன்னாருக்கு இவ்வளவு கொடுத்துருங்க. என் குடும்பத்தில் உள்ளவர்கள் பாவங்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு இப்படி கொடுங்க, இவங்களுக்கு இப்படி கொடுங்க. நீங்க அந்த நேரத்திலே நீங்கள் கையை காட்டினால் அந்நிலையில் உம்முடைய பொருட்கள் மற்றவருக்கென்று ஆகிவிட்டிருக்கும். யதார்த்தத்தை சொல்கிறார். மரணப்படுக்கையிலே கிடக்கக்கூடிய மனிதனுடைய பேச்சுக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? பொருள் ஆசை உடையவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அது வாப்பா ஏதோ தெரியாம அந்த டைமில் உள்ள வேதனையில உளறிட்டாங்க ஏதோ, சரியா? அதனால அதை கண்டுக்கிடாதீங்க. ஏன்? இவனுக்கு அந்த சொத்து தேவை இருக்கு, இவனுக்கு வாப்பாவுடைய சொத்து தேவை இருக்கு. அதனால அந்த டைம்ல என்ன பண்ணுவான்? பாப்பா அந்த டைம்ல ஏதோ அந்த மரணத்தினுடைய அந்த வெப்ராளத்தில் கடுமையான மோசமான சூழ்நிலையில ஏதோ சொல்லிட்டாங்க, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இது யாருக்கு போய் சேரணுமோ அதை பாருங்க அப்படின்னு யதார்த்தமா சொல்லுவாங்க. சேர வேண்டியது வாரிசுகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பங்கு வச்சு கொடுங்க.
ரசூலுல்லாஹ் யதார்த்தமாக தான் சொன்னாங்க. நீ அந்த நேரம் போய் கையை காட்டிக்கிட்டு இருப்ப, இன்னாளுக்கு கொடு இன்னாளுக்கு கொடு, அது வேற ஒருத்தனுடைய சொத்து, நீ கொடுக்க முடியாது, புடுங்கிக்கிடுவாங்க வாரிசுன்னு சொல்லிட்டு, விளங்குதா? அதனால தொண்டை குழிக்கு வந்து சேர்றதுக்கு முன்னால கொடுத்துருன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தமாஷ் பாருங்க. ரசூலுல்லாஹ்விடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிகள் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் இறந்து விட்டால் உங்களை முதலில் வந்து சேரக்கூடியது யாராக இருக்கும்? ஒரு ஆசை, மரணித்து உங்களை முதலில் வந்து சேருவது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே கை நீளம் உள்ளவர் அப்படின்னா, உங்களிலே கை நீளம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, மனைவிகள் இருக்காங்கல்ல, குச்சி எடுத்துட்டு கையை அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குச்சியை எடுத்து ஆளாளுக்கு கையை அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அவங்க சொல்றாங்க, சவுதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கை தான் ரொம்ப நீளமா இருந்துச்சு, அதை பார்த்து சவுதா அவங்க தான் இறப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இறந்தது யார் என்று சொன்னால் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அப்பதான் புரிஞ்சிச்சு என்னது, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இயற்கையிலேயே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொடுத்து விடக்கூடியவராக இருந்தார். கை நீளம் அப்படின்னா தர்மத்தில் அதிகம் செய்யக்கூடியவர், சதக்காவை அதிகம் செய்யக்கூடியவர் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னு எப்போ வழங்குது? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதல்ல இறந்து போனதற்கு பின்னால் விளங்குவதாக இருந்தது. அப்படி தர்மத்திற்கு நிறைய சிறப்புகளை சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும், 7 பேருக்கு அரிசினுடைய நிழல் கிடைக்கும் நாளை மறுமையிலே. ரொம்ப கடுமையான நேரத்தில் இப்ப இந்த வேலையே தாங்க முடியாம ஏசி போட்டிருக்கோம், இதையே தாங்க முடியல, இதுல வந்து நின்று தொழுவுறதுக்கு நமக்கு முடியாமத்தான் ஏசியை போட்டிருக்கோம். அன்னைக்கு வந்து எந்த ஏசியும் இருக்காது, சூரியன் எங்கே இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே முடியாது. யார் யாருக்கு எப்படி எப்படி வேறுக்கும், எங்க வர நிறையும், கழுத்து வரைக்குமா தலை வரைக்குமான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரிசிக்கு கீழே நிழல் கொடுப்பான். யாருக்கு? ரஜுலுன் தஸத்தக பி ஸதகா, ஒரு மனிதர் அவர் சதக்காவை முன்வைத்தார். எப்படி? ஃபஅஃபாஹா, அதை மறைத்து செய்தார், மறைவாக செய்தார். யாருக்கு எங்க கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், அதெல்லாம் அவருடைய விஷயம் இல்லை. சதக்கா செய்யணும், சதக்கா செய்யணும். முன்காலத்தில் ஒருவருடைய கதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதர் இருந்தார், அந்த மனிதர் சதக்காவை செய்ய வேண்டும், ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இரவிலே போறார். போய் சதக்கா ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டார், கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டார். மறுநாள் கொடுத்தது பார்த்தா யாருக்கு? நைட்டு திருட வந்த ஒரு திருடனுக்கு என்ன செஞ்சிருக்காரு? சக்காத்து. அதுக்கும் மறுநாள் திரும்பவும் போறாரு. அன்னைக்கு யாருக்கு கொடுக்குறாரு? உரைச்சா கொடுக்குறாரு. மக்கள் இதை பேசிக்கிறாங்க, யாரோ கொண்டு இப்படி கொடுத்துட்டு போயிருக்காங்கம்மா அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாளும் கொடுக்குறாரு. யாருக்கு? ஒரு பணக்காரன், பெரிய செல்வந்தனுக்கு கொடுக்குறாரு. இப்படி 3 நாளும் கொடுத்துட்டு அவர் அல்லாஹ்ட்ட தவக்குல் வச்சுட்டு அவர் போயிட்டார். அப்படி அவருடைய வழக்கமா இருந்துச்சு. ஆனால் ஒரு மலக்கு வந்து அவரிடத்தில் சொல்லுகிறார், நீ செய்த அந்த தர்மம் ஒருவேளை திருடனை திருந்த வைத்திருக்கும், ஒருவேளை விசாரியை சிந்திக்க வைத்திருக்கும், ஒருவேளை அந்த பணக்காரனை சதக்கா செய்வதற்கு தூண்டி இருக்கும், நன்மைதான். அப்ப அந்த மனுஷன் என்ன செய்கிறார்? அதை அவன் மறைத்து செய்தார், யாருக்கும் தெரியாமல் செய்தார். லா தஅலம் ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா ஸனஅத் யமீனுஹு, தன்னுடைய வலதுகை என்ன செய்கிறது என்பதை இடதுகை தெரியாத அளவுக்கு மறைத்து செய்த அந்த மனிதனுக்கு அது உண்மையாக இருக்கணுங்க. இந்த இடத்துல தான் ஈமானுடைய முக்கியத்துவம். ஈமான் இஹ்லாஸ் என்கிறதுடைய முக்கியத்துவம் இந்த இடத்துல தான். இஹ்லாஸ் நமக்கு இல்லை, நம்முடைய இதயத்தில் இஹ்லாஸ் இல்லை. இல்லாம இருந்துகிட்டு நம்ம என்ன செய்யறோம்? தெரியாம செய்யணுங்கிறத ஒரு சில மக்கள் செய்வாங்க. அது தப்புன்னு சொல்லலைன்னா அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. காசை என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மடக்கி இப்படி கொடுத்துருப்பாங்க, கையில் எடுத்து இப்படி மடக்கி இப்படி கொடுத்துருப்பாங்க, தெரியாம கொடுக்கறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆதத்து வழக்கமாக இருக்கலாம், ஆனால் இதயத்தில் உள்ள ஈமான் தான் கவனிக்கப்படும். அந்த ஈமானுக்குத்தான் அளவு பார்க்கப்பட்டு நாளை மறுமையில் என்ன செய்யப்படும்? அரிசினுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல பாருங்க, மலாயிக்கத்துகளுடைய துஆ யாருக்கு வேண்டாம்னு இருக்கு? இறை தூதர்கள், இறைவனுடைய மலாயிக்கத்துகள், அவர்களுடைய துஆ எல்லாரும் ஆசைப்படுறோம். இதுக்கு அது கிடைக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் யௌமின் யுஸ்பிஹுல் இபாத் ஃபீஹி, மனிதர்கள் விழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மலக்குகள் வருவார்கள். வந்து என்ன துஆ செய்வாங்களாம்? ஒரு மலக்கு துஆ செய்வார், அல்லாஹும்ம அத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, அல்லாஹுவே நீ
அதிகமாக கொடுக்கக்கூடிய, நன்மையை நாடி கொடுக்கக்கூடிய மக்களுக்கு நீ இன்னும் அதிகம் கொடுப்பாயாக, இன்னும் அதிகம் கொடுப்பாயாக. இன்னொரு மலக்கு அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ் கஞ்சத்தனமாக மோசமாக தடுத்து கொண்டிருக்கக்கூடிய, சதக்காவை தடுக்கக்கூடியவனுக்கு நீ தடுப்பாயாக, கொடுக்காமல் இருப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய மலாயிக்கத்துகள் துஆ செய்வாங்க. அந்த துஆவும் யாருக்கு கிடைக்கும்? இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சதக்காவுடைய சிறப்பு என்பது சொல்லிக்கொண்டே இருக்கலாம், இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 2 வசனங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியம் என்ன? ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் வாயிலாக யாருடைய இதயத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்களைத்தான் குறிவைக்கிறார். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஃபாஷிஊன் வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன் வல்லதீனஹும் அலா ஸகாத்தி ஃபாயிலூன். இப்படி தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனங்கள் அவைகள் ஈமான் கொண்ட மக்களுடைய தன்மைகளை குறித்து கொண்டே இருக்கின்றன. இந்த வசனம் அல்லாஹுவின் பாதையில் கொடுக்கக்கூடிய, சதக்காவை அதிகப்படுத்தக்கூடிய, தீவிரப்படுத்தக்கூடிய அவர்களை குறித்து, அவர்களுடைய ஈமானையும் குறித்து அருளப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாமெல்லாம் செய்யாதவர்கள் அல்ல, செய்யக்கூடியவர்கள். அந்த செய்யக்கூடிய நாம் மேலும் செய்ய வேண்டும், திரும்ப திரும்ப செய்ய வேண்டும். அல்லாஹ் வாரி தருவான் என்கிற நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு திரும்ப திரும்ப செய்யும். ரமலானுடைய மாதம் என்பது இதை அதிகமாக ஊக்கப்படுத்தக்கூடிய மாதம். எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.